இவர்கள் இருவரையும் முடித்து விடுங்கள். படையை வரவழைக்க வேண்டும். நாம் திரும்ப வேண்டும் என்று தங்களை கட்டாயப்படுத்தவில்லை. ஆனால் இன்றைய நாள் நம்முடையது அல்ல என்பதை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். வாணிசும்பா, நிர்ணயித்தபடி நடந்து கொண்டிருக்கிறது மகாதேவா. மகாகாளி எப்பொழுது தாக்குதல் நடத்த துவங்கிவிட்டாளோ அதன் பின்பு காலச்சக்கரத்தை மீறி எவரால் செல்ல இயலும். இதுவே தாரகாசுரனின் அழிவிற்கான ஆரம்பமாகும். கார்த்திகேயா, செல்ல வேண்டாம் என்று நான் கூறியிருந்தேன் அல்லவா? பின் எதற்காக வந்தாய்? உனக்கு ஏதேனும் ஆகி இருந்தால் நான் கோரியதை ஏன் கேட்கவில்லை? மயில் தொகை எடுப்பதற்காக உன் உயிரை பணயம் வைப்பாயா? இதற்காகத்தான் என்னை கார்த்திகை லோகத்தை விட்டு வெளியே வர அனுமதிக்கவில்லையா? என் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்று அறிந்துள்ளீர்கள், அப்படித்தானே? அவர்கள் ஏன் வருடக்கணக்கில் எனக்காக காத்திருந்தார்கள்? ஏன் எனது உயிரை எடுக்க துடிக்கிறார்கள்? அதோடு யார் இந்த தேவி? இந்த ரூபத்தில் என்னை காப்பதற்கு வந்துள்ளார்கள். எனக்கு எதிரான தாக்குதலை அவர் தாங்கிக் கொண்டார். பதில் கூறுங்கள்.
தாங்கள் யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும். தாங்கள் யார்? நான் தான் பார்வதி, மகாதேவரின் மனைவி. உன்னை காக்கவே நான் இங்கு வந்தேன். ஏனென்றால் குழந்தைக்கு ஒரு ஆபத்து என்றால் தாய் ஓடோடி வந்து விடுவாள். ஆம் மகனே, நான் தான் உன்னுடைய தாய். இவர் இந்த பார்வதி தேவி என்ன கூறுகிறார்? இது எப்படி சாத்தியமாகும்? தாங்கள் தானே என்னுடைய தாய். உண்மையை கூறுங்கள் தாயே. நான் இப்பொழுது கூறப்போவது உண்மை. உன்னை நான் வளர்த்தவள்தான். உனக்கு உயிர் கொடுத்தவள் இந்த பார்வதி தாய்தான். சில வருடங்களுக்கு முன்பு கங்கை நதியினில் எங்களுக்கு நீ கிடைத்தாய். 6 பாகங்களாக இருந்தாய். வா மகனே, என் அருகில் வா. இந்த நொடிக்காகத்தான் இத்தனை வருடங்கள் காத்திருந்தேன். என் அருகில் வந்து உன் தாய்க்கான உரிமையை தா. என்னை மன்னியுங்கள் பார்வதி தேவி. எனது தாய் குறித்த உண்மையை நான் இன்று அறிந்து கொண்டேன். ஆனால் என்னை பற்றிய உண்மையையும் தாங்கள் இன்று அறிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய தாயார்கள் உண்மையை ஏன் மறைத்தார்கள் என்பதை நான் அறியேன். ஆனால் என்னை பொறுத்தவரையில் இதுவரை நான் இவர்களையே என்னுடைய தாயாக நினைத்துக் கொண்டிருந்தேன். இவர்களின் அன்பு கலங்கமற்றது. இவர்களோடு நான் பாதுகாப்பாக இருந்தேன். ஒரு குழந்தையை பொறுத்தவரையில் அது எவர் மடியில் விளையாடியதோ அவரே தாய் என்ற எண்ணம் கொள்ளும். எவரது மடியில் நிம்மதியாக கண் மூடி உறங்கியதோ, எவரால் வளர்க்கப்பட்டதோ அவரே தாயாவார். ஒரு குழந்தை பார்வையால் அல்ல, தன்னுடைய மனதாலே தன் தாய் யார் என்பதை அறியும் திறன் கொண்டது. என்னுடைய மனதை பொறுத்தவரையில் எப்பொழுதுமே இவர்கள்தான் என்னுடைய தாய் ஆவார்கள். தாங்கள் என் தாய் என்றால் இதுவரை எங்கிருந்தீர்கள்? இத்தனை வருடங்களுக்கு பிறகு திடீரென்று உரிமை கொண்டாட வந்துள்ளீர்கள். ஒரு குழந்தைக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல் எங்கிருந்தீர்கள்? கடமையை செய்யாமல் உரிமையை எதிர்பார்க்க முடியாது பார்வதி தேவி.
என்னை மன்னிக்க வேண்டும். இத்தனை வருடத்தில் ஒரு நாள் கூட என்னை காண வராத ஒருவரை எப்படி என்னுடைய தாய் என்று ஏற்றுக்கொள்ள முடியும்?